நாங்கள் கவுனர் ஜெனிவாவுக்கு போகிறதாக அறிஞ்சிருந்த நாங்கள் இன்றைக்கு தான் ஃபேஸ்புக் ஊடாக கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் அவரை சந்திக்கிறதுக்கான முயற்சியை எடுத்துக்கொண்ட நாங்கள் அவர் தற்சமயம் கொழும்பில் நிற்கிறதாக அறிந்தோம். உண்மையாகவே அவர் ஒரு ஆளுநராக யாழ்ப்பாணம் வந்ததுக்கும் அவர் ஒரு தமிழ் மகன் என்ற ரீதியிலும் எங்களுடைய வலிகளை வேதனைகளை சுமக்காவிட்டாலும் அரசு சார்ந்து அவர் போறதை இட்டு நாங்கள் உண்மையாகவே மனவேதனைப்படுகின்றோம். அவர் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியவர்கள். இந்த இறுதி யுத்தத்தில் இந்த இன அழிப்பில் நாங்கள் மிஞ்சியவர்களை கொண்டு போய் இலங்கை அரசிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். அதற்கு அவர் வட மாகாண ஆளுநராகவும் தமிழ் மகனாகவும் எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அவரிடம் கொண்டு செல்ல முனைந்த போதும் அவரை நாங்கள் இதுவரைக்கும் சந்திக்கவில்லை. சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்காத போதும் இந்த ஊடக வாயிலாக அவரோடு நாங்கள் அவருக்கு நாங்கள் தெரியப்படுத்துவது என்னென்றால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு சார்ந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை அவர் ஐநா மன்றுக்கு போக முதல் சந்திப்பொன்றை எங்களுக்கூடாக அவர் ஏற்படுத்த வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய ஆதங்கங்களை அவர் கொண்டு சென்று பேச வேண்டும். அவர் அதுக்கான வழிவகைகளை எங்களுக்கு செய்து தருவார் என்று இந்த ஊடக வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். பட்ஜெட் வந்து நம்ம இருக்காங்க பழமையா வந்து நீங்க அரசியல் தமிழ் தலைமையோட இருக்கிறது இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவு வழங்குறது சம்பந்தமாக இந்த முறை வந்து தொடர்ந்து இருக்குது. இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பட்ஜெட் வாசிப்பு. இந்த தமிழ் தலைமையோட நீங்க என்ன கோரிக்கை? உண்மையிலேயே நீங்கள் அந்த தமிழ் தலைமைகள் என்று எங்களோடு பேசுறது எங்களுக்கு சரியான வேதனைக்குரிய விடயம். நாங்கள் அவர்களை தமிழ் பிரதிநிதிகளாக அவர்களை எங்களுக்கான ஒரு தீர்வை, எங்களுடைய பிரச்சனைகளை அவர்களிடம் முன்வைத்து அவர்கள் எங்களுக்கான ஒரு தீர்வை பெற்று தருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு அவர்களை பாராளுமன்றம் அனுப்பி வைத்திருந்தோம். உண்மையாகவே நாங்கள் இந்த 2 வருட காலம் தெருவிலே இருந்து எங்களுடைய கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு, காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை கேட்டிருந்த போதும் பல அரசியல் பிரதிநிதிகளிடம், தமிழ் பிரதிநிதிகளிடம் எங்களுடைய கோரிக்கைகளை கொண்டே கண்ணீரோடு ஒப்படைத்திருந்தோம். ஆனால் இன்று வரை தீர்வு பெற்று தரவில்லை. அவர்களால் தர முடியாது. காரணம், தங்களுடைய அரசியல், தங்களுடைய பாதுகாப்பு, தங்களுடைய பலம் அதை அரசுக்கு காட்டுவார்களே தவிர பாதிக்கப்பட்ட எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர யாருமே இதுவரைக்கும் முன்வரவில்லை. உண்மையாகவே இந்த அரசாங்கத்திலே தற்போது நடந்து கொண்டிருந்த அந்த சிறிய குழப்பத்தின் ஊடாக அந்த இடத்திலே எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள், எங்களாலே பாராளுமன்றம் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு மக்களுடைய பிரச்சனை ஓரளவெனும் தீர்க்கக்கூடிய வகையில் அவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டிருந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தால் இன்று நாங்கள் தெருவிலே இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஐநா மன்றுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. இவர்கள் அரசை தக்க வைக்கிறதுக்கும் அரசை காப்பாற்றுவதற்கும் ஐநா கூட சென்று வர முனைகின்றார்கள், ஐநாவுக்கு போகின்றார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கான நீதி எப்படி கிடைக்கும்? ஐநாவுக்கு போய் தங்களுடைய காலக்கேடு கொடுப்பதற்கு, கால அவகாசத்தை இலங்கை அரசுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு செல்லுகின்றார்களே தவிர பாதிக்கப்பட்ட அம்மாக்கள், எங்களுடைய உறவுகள், பெருமதிமிக்க உறவுகள், அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட படியால்தான் இன்றைக்கு ஐநா வரை செல்லுகின்றார்கள். அவர்கள் எங்களுக்கு எப்படி நீதியை பெற்று தருவார்கள் என்ற ஏக்கத்தோடு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் சர்வதேசத்தை. கடந்த 25ஆம் தேதி கிளர்ச்சி நடைபெற்ற போராட்டத்தில் வந்து சில அரசியல் பிரதிநிதிகள், நீங்கள் சொல்ற அரசியல் பிரதிநிதிகள் சிலர் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும். ஓஎம்பி வேண்டாம் என்று சொல்லி அந்த மக்கள் கோரிக்கை வந்து அது வேணும் என்று சொல்லி இருந்தது. அப்படின்னா சில குழப்பகரமான சில செயற்பாடுகளில் வந்து ஈடுபட்டிருந்தார். உண்மையிலேயே அந்த 25ஆம் தேதி எங்களுடைய போராட்டம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய போராட்டம், அதனை நாங்கள் எந்த விதமான அரசியல் பின்னணிகளும் இல்லாமல் தனித்துவமாக நாங்கள் இன்றைக்கு 2 வருட காலம் நாங்கள் தனித்துவமாக போராடி இருக்கிறோம். எந்த ஒரு அரசியல்வாதியிடமும் நாங்கள் போய் எங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல எங்களுக்கு முடியாமல் இருக்கிறது என்று கையேந்தி நிற்கவில்லை.
எங்களுடைய போராட்டம் எங்களுடைய இலக்கை அடைவதற்கு, அதை மக்கள் போராட்டமாக மாற்றுவதற்கு நாங்கள் எல்லோருடைய ஆதரவையும் பங்களிப்பையும் கேட்டிருந்தோம். உண்மையாகவே அந்த இடத்திலே 1000க்கும் மேற்பட்டவர்கள், 3000க்கும் மேற்பட்ட உறவுகள் அங்கே ஒன்று கூடியிருந்தார்கள். எங்களுடைய அந்த போராட்டம் தனித்துவமான போராட்டம், கட்சி சார்ந்த போராட்டம், கட்சியை வளர்ப்பதற்கான போராட்டம், அரசியலுக்கான போராட்டம், அல்லட்ட நாங்கள் அரசியலில் நிற்பதற்கான போராட்டம் அல்ல. எங்களுடைய உறவுகளுக்கான போராட்டம், எங்களுடைய பெருமதிமிக்க உறவுகள், அந்த உறவுகளுக்கான போராட்டம். அந்த போராட்டத்தில் இந்த அம்மாக்களை பயன்படுத்தி அந்த போராட்டத்திலே சிறு பிரச்சனைகளை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் அதற்குரிய பதிலை, அதற்கு பொறுப்பு வாய்ந்தவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க இணைப்பாளர் செல்வராஜா சரோஜா தேவி, திருகோணமலை. நாங்கள் இந்த ஊடக சந்திப்பில் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னவென்றால், வருகின்ற கடந்த 25/2/2019 அன்று கிளிநொச்சியில் மாபெரும் பேரணி ஒன்று இடம்பெற்றது. அது 8 மாவட்டமும் ஒன்று சேர்ந்து கிழக்கு வடக்கு ஒன்றியம் ஒன்று சேர்ந்து அனைவரும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை விடுதலை செய்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது, கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. அதுபோன்று கிழக்கிலும் வருகின்ற 19ஆம் தேதி நாங்கள் மாபெரும் பேரணி ஒன்றை நடத்த உள்ளோம். அதுக்கு கிழக்கு வடக்கு சார்ந்த மக்களும், காணாமல் ஆக்கப்பட்ட சங்க அமைப்புகளும், பொதுமக்கள்களும், ஊடகங்களும், அரச சார்பற்ற அமைப்புகளும், பல்கலைக்கழக மாணவர்களும், ஆசிரியர் சங்கம், ஆட்டோ சங்கம் பலரும் கலந்து கொண்டு எங்களுடைய போராட்டத்துக்கு இடையூறுகள் விளைவிக்காத மாதிரி எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமில்லை, எங்களுடைய போராட்டம் அன்றைய தினம் கர்த்தால் அனுசரிக்கப்பட்டு கடையடைக்கப்பட்டு அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம். எங்களோட போராட்டம் கல்லடி பாலத்தில் ஆரம்பித்து காந்தி பார்க்கு வந்தடையும். அந்த தருணத்தில் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதுக்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்றால், எங்களுக்கு காணாமல் போன எங்களோட பிள்ளைகளுக்கான விடுதலை வேண்டி 10 வருஷமாக யுத்தம் முடிஞ்சும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள், கையளிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கவில்லை, முடிவு தெரியவில்லை. நாங்கள் 40வது கூட்டத்தொடரில் எங்களுக்கு அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்றால், இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு பதில் கூறாத பட்சத்தில் சர்வதேசத்தை நாடி நிற்கிறோம். சர்வதேசம் எங்களுக்கு பதில் கூற வேண்டும். கால நீடிப்பு கொடுக்காமல், அரசாங்கத்துக்கு கால நீடிப்பு கொடுக்காமல் உடனடியாக எங்களோட பிள்ளைகளுக்கு தீர்வு வழங்க வேணும், அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேணும். வீதியில் போனவர்கள் கடத்தப்பட்டிருக்கார்கள், கையளிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கார்கள், சரணடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது? அவர்களை வைத்திருக்கிறார்களா இல்லையா? அவர்களை வைத்திருந்தால் ஒரு பதில் எங்களுக்கு கூடிய சீக்கிரமாக அரசாங்கம் வெளிவிட வேணும். இல்லையோ எங்களுக்கு இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேணும். எங்களை போட்டு எங்களோட பிள்ளைகளை அனாதையாக்குறது மட்டுமில்லாமல் தாய்மாரும் வீதி வழியாக, நாங்கள் வெயில் வழியாக, மழை தண்ணி வழியாக கிடந்து அனாதையாக செத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கம், ஜெனிவா அரசாங்கம் எங்களுக்கு பதில் எடுத்து தர வேணும். இந்த 40வது கூட்டத்தொடரில் எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேணும். கூடுதல் நாங்கள் கேட்டுக்கொள்கிற முதலாவது கோரிக்கை என்னவென்னா, இலங்கை அரசாங்கத்துக்கு கால நீடிப்பு வழங்கக்கூடாது. கால நீடிப்பு வழங்காமலுக்கு உடனடியாக நீதி வழங்க வேணும் என்று எங்களுக்கு ஜெனிஃபா எங்களுக்கு உத்தரவு போட வேணும். தவராஜா போனராஜ், கலை கலாச்சார மாணவர் ஒன்றிய தலைவர், கிழக்கு பல்கலைக்கழகம். கடந்த 30 ஆண்டு கால யுத்தமானது முடிவடைந்து 10 வருட காலமாகியும் இதுவரை எமது தமிழ் உறவுகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான எதுவித பதிலும் எங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை. எனவே இதனை வலியுறுத்தும் முகமாக ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடரானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இக்கூட்டத்தொடரிலே இலங்கைக்கு மீண்டும் 2 வருட காலம் அவகாசம் வழங்கப் போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இதனை நாங்கள் கால அவகாசம் என்பது எங்களை ஒரு போலியான பாதைக்கு இட்டுச் செல்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மேலும் இது இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது. எனவே கால நீடிப்பை நிறுத்துவதற்காகவும்
சர்வதேசம் நேரடியாக எங்களுடைய பிரச்சனையில் நேரடியாக தலையிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் எதிர்வரும் 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே பேரணியானது இடம்பெற இருக்கின்றது. இதனை இங்கிருக்கின்ற வடகிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஒன்றிணைத்து மேற்கொள்ள இருக்கின்றோம். மேலும் எதிர்வருகின்ற 19ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்திலே கண்டன ஆர்ப்பாட்டமானது இடம்பெற இருக்கின்றது. எனவே இவ்வார்ப்பாட்டத்திலே இலங்கையில் இருக்கின்ற அனைத்து தரப்பினரையும் சமூக நலன் விரும்பிகளையும் அரசியல் சார் மற்றும் சாரா உறுப்பினர்களையும் இவ்வார்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு எங்களை வலிச்சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மட்டக்களப்பு மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க இணைப்பாளர் திருமதி அமலநாயகி. வருகின்ற இந்த ஜெனிவா தொடர் 40வது கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் கடந்த 25ஆம் தேதி கிளிநொச்சியில் பாரிய மக்கள் சக்தியாக ஒரு பாரிய போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தோம். அதுபோன்று இந்த ஜெனிவா கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய உறவுகளை தேடுவதற்கான முயற்சியில் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதாலும் இலங்கைக்கு கால அவகாசம் கொடுக்கக்கூடாது என்பதிலும் சர்வதேச குற்ற நீதிமன்றத்திற்கு எங்களுடைய பிரச்சனை போய் சேர வேண்டும். அந்த பிரச்சனையினோட அந்த குற்றவியல் நீதிமன்றத்தினூடாக எங்களுடைய உறவுகள் மீட்டு எடுக்கவும் எங்களுக்கு நடந்த இந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் வருகின்ற 16ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் பாரிய போராட்டம் ஒன்றை எங்களுக்காக போராட்டம் ஒன்றை நடத்த இருக்கிறார்கள், எங்களுடைய உறவுகளை மீட்டெடுப்பதற்காக. அதற்கும் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி அனைத்து மக்கள் சக்தியாக இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் வடகிழக்கு இணைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் பாரிய ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை வருகின்ற 19ஆம் தேதி கல்லடி பாலத்தில் தொடங்கி காந்தி பார்க் வரை ஒரு பேரணியாக வந்து சர்வதேசத்துக்கு நாங்கள் மகஜர் ஒன்றை கொடுத்து அந்த போராட்டத்தை முடித்து வைப்பதாக இருக்கிறோம். அதற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைமைகளாக இருக்கட்டும், பொதுமக்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அனைவரும் அனைத்து பொது மக்களும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டும். வர்த்தக சங்கங்கள் மற்றது வர்த்தக சங்கங்கள் போக்குவரத்து சபைகள் அனைவருமே எங்களுக்கு பூர்ண ஹர்த்தாலாக அன்றைய நாள் வடகிழக்கில் கதவடைப்புகளை செய்து எங்களுக்கு ஒத்துழைத்து இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதையும் அன்பாகவும் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய பிரச்சினைக்கு நீதி கிடைப்பதானால் அனைத்து பொதுமக்களும் எங்களோடு சேர்ந்து பாரிய ஒரு போராட்டத்தை நடத்தி சர்வதேசத்திற்கு இந்த இலங்கைக்கு கால அவகாசம் கொடுக்கக்கூடாது என்பதை எல்லாரும் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழர்களாகிய நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் ஊடக பேச்சாளர் கே தேவராஜா. இன்றைய இந்த ஊடக சந்திப்பை நாம் மேற்கொள்வதின் நோக்கம், கடந்த 2018 பிற்பகுதியில் தென்னிலங்கையில் நடைபெற்ற தெருக்கூத்தில் 55 தினங்களாக நாம் தலைவர்கள் என்றும் எம்மை வழிநடத்துவர்கள் என்றும் கூறிக்கொண்ட எமது தலைவர்கள் ரணில் அரசை காப்பாற்றுவதற்கும் ரணில் விக்ரமசிங்காவை தொடர்ச்சியாக அரசில் இருத்துவதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததை நாம் கண்டோம். அதன்பின் ஜனவரி 19 நாம் எமது விடுதலையை, எமக்கான தீர்வினை நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணக்கிடங்கில் வடக்கு கிழக்கில் இணைந்த அனைத்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களும் ஒன்றிணைந்த ரீதியில் முதலாவது போராட்டத்தை பவனியாவில் மேற்கொண்டோம். அந்த போராட்டத்துக்கு பின் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை அரசாங்கம் சுதந்திரமாக கொண்டாடிய அத்தினத்தை எமக்கு ஒரு கரிநாளாக நாம் கிளிநொச்சியில் நடைமுறைப்படுத்தினோம். அதைத் தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி எம் கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்ட எம் இன சமூகம் வடக்கு கிழக்கு இணைந்த ரீதியில் எமக்கு பூரண ஆதரவை தந்து எமது போராட்டம் வலுப்பெறுவதற்கான வழிவகைகளை எம்மக்கள் செய்தார்கள். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் அரசியல் தலைவர்களை நம்பாது
நாமே எமது போராட்டங்களை முன்னெடுத்து செல்வதன் மூலம் எதிர்கால சந்ததிக்கான ஒரு விடிவை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையும் இந்த பாதிக்கப்பட்ட இந்த காணாமல் ஆக்கப்பட்ட எமக்கான ஒரு பதிலை பெற்றுக்கொள்வதற்கும் இன்றைய 40வது ஜெனீவா கூட்டத்தொடரில் எமது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதற்குமான தொடர்ச்சியான போராட்டத்தை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் பல்கலைக்கழக சமூகம் எதிர்வரும் 16ஆம் தேதி யாழில் ஒரு பேரணியை மேற்கொள்ள உத்தேசித்துள்ளார்கள். அந்த பேரணிக்கு வடக்கு கிழக்கில் வாழ்ந்து வருகின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களின் அமைப்பு பரிபூர்ணமான ஆதரவை வழங்குவதுடன் அப்போராட்டத்தில் முழுமையாக நாம் பங்கு பெற்ற உள்ளோம். அந்த வகையில் ஏற்றத்தாழ்வோ பெரிசு தின்னனோ அரசியலுக்கு அப்பாற்பட்ட ரீதியில் எல்லோரும் ஒன்றிணைந்து 16ஆம் தேதி மேற்கொள்ள இருக்கும் இந்த மாபெரும் பேரணிக்கு முழு ஆதரவை தர வேண்டும் என்று கூறுவதுடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த எமது போராட்டம் கிழக்கு நோக்கி நகர்த்தப்படுகின்றது. அந்த வகையில் எதிர்வரும் 19ஆம் தேதி கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். அதே போன்று இந்த மக்கள் தொடர்ச்சியாக எமக்கு பூரண ஆதரவை தந்து எமது மக்களை நாமே பாதுகாக்க வேண்டும், எம்மண்ணில் நாம் வாழ வேண்டும், எமது மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், எமது கலாச்சாரம் பேணப்பட வேண்டும். இதற்கான இளம் சமூகம் எம்முடன் ஒன்றிணைந்து எமது போராட்டத்துக்கு வலி சேர்க்க ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீட்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபை ஊழியர்களினால் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குப்பைக்குள் இருந்து குறித்த கிளைமோர்